Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C# ப்ரோக்ராமிங்ல டைப் கன்வர்ஷன் பத்தி. ஸோ டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ நம்மளுக்கு தெரியும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஒரு ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா வந்து அதோட டைப் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ அது வந்து இன்டிஜரா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், இல்ல ஃப்ளோட்டா இருக்கலாம், டபுளா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் டேட்டா வந்து ஆட் பண்றதுக்கோ இல்ல வந்து சப்ட்ராக்ட் பண்றதுக்கோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆப்ரேஷன் அதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா வந்து அது வந்து நம்ம நார்மலா பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டிஜரையும் வந்து நார்மலா ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு டேட்டாவும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோல என்ன பண்ணுவோம்னா டைப் கன்வர்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மாலான டைப் சின்ன டேட்டா, ஸோ ஏதோ சைஸ் பொறுத்து தான் நம்ம ஸ்மால் டைப்போ பிக் டைப்போ அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ சின்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து சின்ன சைஸில் உள்ள டேட்டாவை பெரிய சைஸ்லுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து பெரிய டைப் ஆஃப் டேட்டா பெரிய சைஸில் உள்ள டேட்டாவை வந்து சின்ன சைஸில் உள்ள டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5 அப்படின்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா. அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் str = 5 டபுள் கோட்ஸில். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் வந்து நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா கோட் இல்லாமல் இது ரெண்டுமே 5 தான். ஆனால் வந்து இது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ ஒரு இன்டீஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் நார்மலாக ஆட் பண்ண முடியாது. நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்மாலரான டேட்டா டைப்பை வந்து பிக் டேட்டா டைப்பாவோ இல்லை பிக் டேட்டா டைப்போ ஸ்மால் டேட்டா டைப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த அடிஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ட் வேல்யூ = num + str கொடுத்தோன்னா எந்த கன்வர்ஷனும் பண்ணாமல் கொடுத்தோன்னா இது வந்து cannot implicitly convert type string to int அப்படின்னு ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து C# வந்து எப்போவுமே ஒரு டைப் சேஃப் லாங்குவேஜ். ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு மெசேஜ் கொடுக்கும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டைப் கன்வர்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ டைப் கன்வர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான டைப் கன்வர்ஷன் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் வந்து எதுக்கு பண்ணுவோம்னா அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்காக பண்ணுவோம். இப்போ அடிஷனாக இருக்கட்டும், சப்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் பண்ணுவோம். கேஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்ணுவோம். ஸோ எந்த விதமான டைப் கேஸ்டிங்காக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்வர்ஷனோட ஒரு ரேங்கிங் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூலியன். இந்த ரேங்கிங் படி தான் வந்து கன்வர்ஷன் நம்ம வந்து சின்ன டேட்டாவா இல்லை பெரிய டேட்டா டைப்பா அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வந்து இந்த ரேங்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பூலியனுங்கிறது ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். அடுத்தது வந்து கேரக்டர், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து ஷார்ட், அதுக்கப்புறம் இன்ட், அதுக்கப்புறம் லாங், அதுக்கப்புறம் லாங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட், டபுள், லாங், டபுள். ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷனோட ரேங்கிங். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 2 டைப் ஆஃப் கன்வர்ஷன் பார்த்தோம், ஒன்று இம்ப்ளிசிட், இன்னொன்று எக்ஸ்பிளிசிட். ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் இல்லை ஒரு கேஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணணும்னா 2 டேட்டா டைப்பும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் பண்ணுவோம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் த்ரூவாக நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து கன்வர்ஷன் ரேங்க் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.